வணக்கம் உறவுகளே. பார்த்தீங்களா, புள்ள தூங்குறா. இன்னைக்கு என்ன பண்ணிட்டா தெரியுமா? ரொம்ப இன்னைக்கு மனசு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணிட்டான்னா, காலையில் ஒரு வாரமாகவே என்னென்னா மீன் மட்டுமே போட்டுட்ருந்தேன். மீனும் முட்டை அப்படி தான் போட்டுட்ருந்தேன். சரியாக சாப்பிடவே இல்லை. பால் சாதம் ஊட்டினேன், இது மட்டுமே சாப்பிட்ருந்தா. மீன் சாப்பாடை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தா. டெய்லி மீனாக போடுறதுனால என்னன்னு தெரியல, மீன் பிடிக்கவே இல்லை அவளுக்கு. டெய்லி மீனாக போடுறதுனால சரி ஓகே, இன்னைக்கு போயிட்டு கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு முட்டை வாங்கிட்டு வருவோம். பாலும் இல்லை, பால் போய் வாங்கிட்டு வருவோன்ட்டு காலைல வெளில கிளம்புனா எப்பயுமே அடம் பண்ணுவா. சரி, நீ எப்பயும் அடம் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் வச்சுட்டு லாக் பண்ணிட்டு கிளம்புவேன். எப்பயும் மாடிக்கு போயிட்டு எப்பயுமே குழப்பான். நான் வந்துடுறேன் அம்மா அப்படி சொல்லிட்டு போவேன். அப்படி தான் இன்றைக்கும் கிளம்புனேன். நான் போய் வண்டி கூட எடுக்கல, கேட்டு தான் லாக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே மாடிக்கு போனாப்புல எப்படி ஸ்லிப்பாச்சுன்னு தெரியல, கீழே விழுந்தான்னா பக்கத்தில் ஒரு கொல்லை இருக்குது. வாழை கொல்லை போட்டிருக்காங்க, வாழை மரம் போட்டிருக்காங்க. அந்த கொல்லையில் விழுந்து இல்லை துடிச்சு அழுது முடியல, வார்த்தையால் சொல்ல முடியல. எனக்கு தாங்கிக்கவே முடியல. அழுவுறேன். பிள்ளைய என்னால் தூக்க முடியல. வேலிக்குள்ளே என்னால் போக முடியல. அந்த வேலையை ஓப்பன் பண்ண முடியல என்னால். பண்ணவே முடியல என்னால். அப்புறம் பின்னாடி பக்கமாக போயிட்டு எனக்கு ஒரு செவுரு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நான் வேறு சாரீ கட்டியிருந்தேன். இன்றைக்கி சுடிதார் போட்டு கிளம்பல, சாரீ தான் கட்டிட்டு கிளம்புனேன். அப்புறம் வேறு வழி இல்லாமல் சாரியோடு அப்படியே ஏறி குதித்து உள்ளே போயிட்டு பிள்ளைய தூக்கிட்டு வந்து நடக்கிறா. ஆனால் நொண்டி நடந்தா. எனக்கு அதை பார்த்தோன்னே இன்னும் அழுக வந்துருச்சு ரொம்ப. அப்புறம் அதோடு போய் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன், பெட் கிளினிக்கு. எப்பயும் ரெகுலராக காட்டுற பெட் கிளினிக்கு. அவங்க 10 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவோம் வாங்க அப்படின்னாங்க. ஓகேன்ட்டு அப்புறம் 10 மணிக்கு மேலே போய்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் பிளட்லாம் எதுவும் வரல. அப்புறம் பிள்ளைய